ஆசிலேஷன் டாபிக்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம் பாருங்க. A particle is executing simple harmonic motion along a straight line. Its velocities at distances x1 and x2 from the mean position are v1 and v2 respectively. Its time period is dash ன்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இந்த क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. அதாவது இப்போ ஒரு பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கு. இதுதான் மெயின் பொசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு பொசிஷன் எடுத்துக்கலாம். இது P1 இது P2 ன்னு எடுத்துங்க. ரெண்டு பொசிஷன் எடுத்துங்க. இந்த பொசிஷன்ஸ் எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கு பாத்தீங்கன்னா மெயின் பொசிஷன் வந்து இது x1 டிஸ்டன்ஸ் இருக்கு, இது வந்து x2 டிஸ்டன்ஸ்ல இருக்கு. x1 டிஸ்டன்ஸ் வரும்போது வெலாசிட்டி v1 கொடுத்திருக்காங்க, x2 டிஸ்டன்ஸ் வரும்போது வெலாசிட்டி v2 கொடுத்திருக்காங்க. இப்படி இருந்தா இந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனுடைய டைம் பீரியட் எவ்வளவுன்னு क्वेश्चन கேட்டிருக்காங்கப்பா. சோ அந்த டைம் பீரியட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஆல்ரெடி நமக்கு வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷன் தெரியும் சொல்லுங்க? v is equal to omega square root of a square minus x square. இந்த ஃபார்முலா தெரியும் இல்லையா? சரி, இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க. v1 0.1 சப்ஸ்டிட்யூட் பண்ணா v1 equal to omega root of a square minus x1 square வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒமேகா கீழே கொண்டு வந்துருங்க. அப்ப v1 by omega is equal to root of a square minus x1 square வந்திருக்குமா அப்படின்னு எடுத்துக்கலாம். x1 ஸ்கொயர், இது ரூட் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா இங்க ஸ்கொயர் வந்துருக்கும். ரூட்டை ரிமூவ் பண்ணிட்டா ஸ்கொயர், அதாவது ஸ்கொயர் பண்ணிட்டா ரூட் போயிடும். இது வந்து என்னது P1 பாயிண்ட்க்கு வந்திருக்கு. இது ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துங்க. இதே மாதிரி P2 பாயிண்ட்க்கு எடுத்துக்கணும்னா அப்ப என்ன வரும்? P2 பாயிண்ட்க்கு வெலாசிட்டி v2 ஸ்கொயர் வரும் பை ஒமேகா ஸ்கொயர் போட்டு தட் இஸ் ஈக்குவல் a ஸ்கொயர் மைனஸ் x2 ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கலாம். இது வரைக்கும் உங்களுக்கு புரியுது? இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல இருந்து ஈக்குவேஷன் 2 செப்பரேட் பண்ணா a ஸ்கொயர் கேன்சல் ஆயிருமா? So equation 1 minus equation 2 போடுங்க. அப்படி போட்டா v1 square divided by omega square minus v2, இது v2 போடணும். செகண்ட் பாயிண்ட் P2 பாயிண்ட்க்கு v2 velocity, P1 பாயிண்ட்க்கு v1 velocity. So v2 square divided by omega square equal to இந்த equation 1 equation 2 செப்பரேட் பண்ணா a square கேன்சல் ஆயிரும். அப்ப இங்க என்ன வரும்? minus x1 square minus of minus x2 square வரும். அப்போ minus x1 square minus of minus x2 square வந்து நமக்கு என்ன வரும் சொல்லுங்க? plus x2 square ன்னு வந்துருது. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒமேகா ஸ்கொயர் காமனா எடுத்துக்கலாம் இல்லையா? அப்போ v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் இந்த ஒமேகா ஸ்கொயர் காமனா எடுத்துட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் இங்க x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் அப்படின்னு வந்துருது. இதுல இருந்து ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் நான் எழுதுறது கரெக்டா பாருங்க. ஒமேகா ஸ்கொயர் ரைட் சைடு கொண்டு போயிருங்க, x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. சோ தட் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் டிவைடட் பை x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இதுல இருந்து ஒமேகா வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க. ஒமேகா வேணும் நமக்கு. அப்போ ஒமேகா வேணும்னா ரூட் எடுத்துக்கணும்ப்பா. இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஒமேகா வேணும்னா ரூட் எடுத்துக்கணும். ஒமேகா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் டிவைட் பை x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ டைம் பீரியட் என்ன வேணும்? டைம் பீரியட் t equal to 2 pi by ஒமேகான்னு போடணும். கரெக்ட்டா? அப்ப t equal to 2 pi by ஒமேகா போட்டீங்கன்னா t is equal to 2 pi by ஒமேகா போடும்போது என்ன பண்ணலாம்? டிவைட் பை ஒமேகா, இது ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிருங்க. அப்ப ரூட் ஆஃப் என்ன டிவைட் பை இருந்தால ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணிடுறேன். x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் டிவைடட் பை என்ன வருது சொல்லுங்க? v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர் வந்துரும். சோ இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பாருங்க. The oscillation of a body on a smooth horizontal surface is represented by the equation x is equal to a cos omega t, where x is displacement at a time t, omega is frequency of oscillation. Which one of the following graphs shows correctly the variation of acceleration with the time அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா x is equal to a cos omega t கொடுத்திருக்காங்களா டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன். இதை வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும். அப்ப வெலாசிட்டி என்ன வரும் சொல்லுங்க? வெலாசிட்டி is equal to a sin cos omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா மைனஸ் sin omega t வரும். மைனஸ் sin omega t into omega ன்னு வந்துருது. அப்ப வெலாசிட்டி equal to மைனஸ் a omega sin omega t ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த வெலாசிட்டி திருப்பி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் equal மைனஸ் a omega sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t into omega ன்னு வந்துருது. அப்ப ஆக்சலரேஷன் equal என்ன வந்துருது? இந்த ஒமேகா மல்டிப்ளை பண்ணா ஒமேகா ஸ்கொயர் வருமா? மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a into cos omega t ன்னு வந்துருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படின்னா ஆக்சலரேஷனுடைய கிராஃப், ஆக்சலரேஷனும் டைமும் எப்படி கிராஃப்ல இருக்கணும்னா மைனஸ் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கணும். மைனஸ் ஆஃப் காஸ் ஃபங்க்ஷன் இருக்கணும். இப்போ நான் வரையற கிராஃப் இது வந்து சைன் கர்வ். இது சைன் கர்வ். ஏன்னா சைன் 0 வந்து 0 ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும்போது
இந்த கிராஃப் வந்து என்ன கிராஃப் இது காஸ் கிராஃப். ஏன்னா இனிஷியலா வந்து காஸ் 0 வந்து மேக்ஸிமம், இது வந்து மேக்ஸிமம், இது காஸ் கிராஃப். இப்போ நமக்கு மைனஸ் ஆஃப் காஸ் கர்வ் வரணும்னா இந்த கிராஃப் இருக்கு இல்லையா, இதுதான் காஸ் ஃபங்க்ஷன் கிராஃப், காஸ் ஃபங்க்ஷன் கிராஃப், காஸ் ஒமேகா டி காஸ் கிராஃப். இது அப்படியே நம்ம எபோட் எக்ஸ் ஆக்சிஸ் 180 டிகிரி டர்ன் பண்ணிட்டோம்னா அப்போ மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா டி வரும். அப்போ இப்படி வந்துடும் மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா டி. இப்போ ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கு, காஸ் ஒமேகா டி மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா டி தானே இருக்கு. அப்படின்னா ஆக்சலரேஷன் வந்து மைனஸ் ஆஃப் காஸ் ஒமேகா டி கிராஃப், இது மைனஸ் காஸ் ஒமேகா டி கிராஃப்னு எடுத்துக்கலாம். அப்போ ஆக்சலரேஷன் ஒய் ஆக்சிஸ், டைம் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருக்கு. ஸோ இது கரெக்டான ஆன்சர். எந்த ஆன்சர் பார்த்துக்கலாம், ஆப்ஷன் சி வந்து கரெக்டான ஆன்சர்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம புரிஞ்சுக்கணும் சைன் கிராஃப், காஸ் கிராஃப், இந்த மைனஸ் காஸ் கிராஃப், மைனஸ் சைன் கிராஃப் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரிப்பா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A particle of mass m oscillates along x-axis according to the equation x equal to a sin omega t. The nature of the graph between momentum and displacement of the particle கேட்டிருக்காங்க. அப்போ displacement equation நமக்கு x is equal to a sin omega t கொடுத்துட்டாங்க. x equal to a sin omega t. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ x டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டி கூட என்ன பண்ணலாம், a sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா cos omega t into omega வருமா, அப்ப a omega into cos omega t ன்னு எடுத்துக்கிறேன். சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, எந்த ஈக்குவேஷன், இந்த ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா இது எப்படி எழுதிக்கலாமா, x by a is equal to sin omega t எழுதிக்கிறேன். இது ஈக்குவேஷன் 1 ன்னு எழுதிக்கிறீங்க. செகண்ட் ஈக்குவேஷன் v equal to a omega cos omega t இருக்கு, இது v வந்து v by a omega equal to cos omega t ன்னு போட்டுக்கிறேன் நான். புரிஞ்சுங்களா? இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன் நான். இப்போ ஈக்குவேஷன் 1 and 2 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்றோம்ப்பா. ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பிளஸ் ஈக்குவேஷன் 2 ஸ்கொயர் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். அப்ப ஈக்குவேஷன் 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் போட்டோம்னா என்ன வரும் பாருங்க, ஈக்குவேஷன் 1 வந்து x by a ஹோல் ஸ்கொயர் பிளஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம், v by a omega ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரைட் சைடுல பண்ணா sin ஸ்கொயர் omega t பிளஸ் cos ஸ்கொயர் omega t. அப்ப sin ஸ்கொயர் omega t பிளஸ் cos ஸ்கொயர் omega t வருது. sin ஸ்கொயர் omega t பிளஸ் cos ஸ்கொயர் omega t என்ன வருது, 1 ன்னு வருது. அப்ப இங்க என்ன வரும், x ஸ்கொயர் by a ஸ்கொயர் பிளஸ் v ஸ்கொயர் by a ஸ்கொயர் omega ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1 ன்னு வருதா. அப்போ இந்த வெலாசிட்டி வந்து நம்ம y ஆக்சிஸ்ல இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கீங்க. வெலாசிட்டி வந்து y ஆக்சிஸ்ல எடுத்துருக்கீங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் x ஆக்சிஸ்ல எடுத்துறீங்கன்னா அப்ப x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பை y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. அதாவது x ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பை b ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படின்னா இது வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன் பா. எலிப்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க, இந்த இது வந்து எலிப்ஸ்னு வரும், ஆப்ஷன் சி. அப்போ மொமெண்டம், ஏன்னா வெலாசிட்டிக்கு தான் நான் வரைஞ்சிருக்கேன், ஆனா அவங்க கேட்டது எது கேட்டிருக்காங்க, மொமெண்டம் கேட்டிருக்காங்க. மொமெண்டம்ன்றது என்னது, மாஸ் இன்டு வெலாசிட்டி தானே. அப்ப வெலாசிட்டிக்கு வரைஞ்சாலும் மொமெண்டம் வரைஞ்சாலும் ஒண்ணுதான். சோ இந்த ஈக்குவேஷனுக்கு அப்படியே நம்ம வந்து ஒரு மாசம் மல்டிப்ளை பண்றோம், m இங்க மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அப்ப இங்க m வந்திருக்கும், இங்க m வந்திருக்கும், இங்க வந்து கூட என்ன பண்ணிருக்கோம், m ன்னு போட்டு இங்க மொமெண்டம் p into v ஹோல் ஸ்கொயர், சாரி மொமெண்டம் m into v ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்கோம். கரெக்டா? சோ மொமெண்டமுக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் கிராஃப் வரைஞ்சாலும் எலிப்ஸ் தான், எலிப்ஸ் தான். இதே மாதிரி வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் கிராஃப் வரைஞ்சாலும் எலிப்ஸ் தான். ஏன்னா வந்து மொமெண்டம் ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி. சரி, புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப வந்து இது எப்படி எழுதிருக்கலாம், ஃபைனலா நம்ம டிஸ்பிளேஸ்மென்ட் ஸ்கொயர் பை a ஸ்கொயர் பிளஸ் இந்த மொமெண்டம் m into v வந்து மொமெண்டம் ஸ்கொயர் டிவைட் பை m ஸ்கொயர் a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ன்னு வந்துரும். ஓகே, புரிஞ்சுங்களா? இதுதான் வந்து எலிப்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம்ப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. Two simple harmonic motions of angular frequency 100 and 1000 radian per second have the same displacement amplitude. The ratio of their maximum acceleration is dash னு கேட்டிருக்காங்கப்பா. இப்போ ஜெனரலா ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ்னு போடுவோம். ஆக்சலரேஷன் மேக்ஸிமமா இருக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் தான் ஆம்ப்ளிடியூட். அப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா எழுதலாம், மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ எடுத்துக்கலாம். இங்க வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் ஆம்ப்ளிடியூட் வந்து சேம் சொல்லிட்டாங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் ஆம்ப்ளிடியூட் சேம் சொன்னதால ஏ வந்து கான்ஸ்டன்ட், ஏ வந்து சேம்னு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துட்டா ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் is directly proportional to omega square வந்துருக்கு. இங்க angular frequency தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிளுக்கு 100, செகண்ட் பார்ட்டிகிள் 1000 சொல்லி இருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்ட்டிகிளுக்கு angular velocity 100, செகண்ட் பார்ட்டிகிளுக்கு 1000 ன்னு எடுத்துக்கங்கப்பா. அப்ப omega 1 by omega 2 என்ன வரும்னு சொல்லுங்க, 1 by 10 ன்னு வருதா? ஓகே, 1 by 10 வந்திருக்கு. அப்ப a1 by a2 ஈக்குவல் என்ன பண்ணலாம், omega 1 by omega 2 ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம்.
இங்க ஒமேகா 1 by ஒமேகா 2 1 by 10 தான படிச்சிருக்கோம் பார்த்திருக்கோம். சோ 1 by 10 ஹோல் ஸ்கொயர் போட்டுருங்க. 1 by 10 ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணலாம் 1 by 10 ஸ்கொயர் போட்டுக்கலாமா? அப்ப ரேஷியோ ஆஃப் தி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிகல்ஸ் வந்து 1:10 ஸ்கொயர். சோ 1:10 ஸ்கொயர் தான் கரெக்டான ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்ட்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்கப்பா. A point performs simple harmonic oscillation of period t and the equation of motion is given by x is equal to a sin omega t plus pi by 6. After the elapse of what fraction of the time period the velocity of the point will be equal to half of its maximum velocity அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வெலாசிட்டி கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. x is equal to a sin omega t plus pi by 6 என்ற டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன். இப்போ வெலாசிட்டி ஈக்குவேஷன்னா டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷனை நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணணும்ப்பா. டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ v equal to a into sin omega t plus pi by 6 டிஃபரன்ஷியேட் பண்ணா வரும் cos omega t plus pi by 6 into omega ன்னு வந்துரும். கரெக்ட்டா? அப்ப v is equal என்ன பண்ணலாம் omega a into cos omega t plus pi by 6 அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஓகே, இது புரிஞ்சிருச்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளவு இருக்கும்? அந்த cos ஃபங்க்ஷன் 1 ன்னு போட்டுட்டோம்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி. அப்படினா மேக்ஸிமம் வெலாசிட்டி எவ்வளவு? மேக்ஸிமம் வெலாசிட்டி omega a. கரெக்ட்டுங்களா? இவங்க என்ன சொல்லி இருக்காங்க? after the elapse of what fraction of the time period the velocity of the point will be equal to half of its maximum velocity சொல்லிருக்காங்க. அப்படினா இந்த velocity நமக்கு எவ்வளவு வரணும்? half of the maximum velocity வரணும் அப்படி சொல்லி இருக்காங்க. சோ இந்த velocity பிளேஸ்ல half of the maximum velocity சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. omega a by 2 is equal to omega a cos omega t plus pi by 6 ன்னு போட்டுக்கலாமா? அப்படி போட்டீங்கன்னா இந்த omega a கேன்சல் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இப்போ இந்த cos omega t plus pi by 6 தான ரிமைனிங் இருக்கு. that is equal to 1/2 இருக்கு. அப்ப இது cos theta ன்னு வெச்சீங்க. cos theta equal to 1/2 ன்னா theta எவ்வளவு 60 டிகிரி. 60 டிகிரி எப்படி எழுதலாம்? நம்ம ரேடியன்ல pi by 3 எழுதலாம். அப்ப omega t plus pi by 6 is equal to pi by 3 ரேடியன். கரெக்ட்டா? இப்போ omega t equal என்ன போறோம்? pi by 3. இந்த pi by 6 ரைட் சைடு கொண்டு போயிருக்கு -pi by 6. pi by 3 ல pi by 6 பண்ணா என்ன போறோம்? pi by 6 வருமா? ஓகே, pi by 6 போட்டுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஒமேகா வந்து நம்ம 2 pi by t ன்னு போட்டுக்கங்க. சாரி, கேபிட்டல் T டைம் பீரியட் t pi by t into small t equal to pi by 6. இப்போ இந்த pi கேன்சல் பண்ணிடலாமா? இந்த 2 கீழ கொண்டு வந்துருப்பா. 6 into 2 என்ன வரும்? 12 வரும். இந்த t இருக்கா? அப்ப t is equal to இந்த கேபிட்டல் T அங்கிட்டு கொண்டு போயிருங்க. கேபிட்டல் T divided by 12 ன்னு வந்துருச்சு. கரெக்ட்டா? சரி. அப்படினா எவ்வளவு டைம் வந்திருக்கு சொல்லுங்க? கேபிட்டல் T by 12 அப்படின்னு வந்திருக்குப்பா. சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து B ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The phase difference between instantaneous velocity and acceleration of a particle executing simple harmonic motion is dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நாம எழுதலாம் பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ ஜெனரலா டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன்ல எழுதிக்கலாம் a sin omega t எழுதுறீங்க வெச்சீங்கப்பா. வெலாசிட்டி ஈக்குவேஷன் என்ன வரும் சொல்லுங்க? a omega cos omega t ன்னு வந்துருக்கு. கரெக்ட்டுங்களா? a omega cos omega t ன்னு எழுதிருக்கலாம். இப்படின்னு புரிஞ்சிருது. இப்போ இந்த வெலாசிட்டி ஈக்குவேஷன் எழுதிக்கலாமா? a omega இந்த cos omega t எப்படி எழுதலாம்? sin omega t plus pi by 2 ன்னு எழுதிருக்கலாம். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு புரிஞ்சிருச்சு உங்களுக்கு. இப்போ ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணனும். சோ a omega cos omega t டிஃபரன்ஷியேட் பண்ணா sin sin omega t into omega. அப்போ மைனஸ் போட்டு இங்க omega ஸ்கொயர். அப்படினா ஆக்சலரேஷன் வந்து a omega ஸ்கொயர் minus sin omega t ன்னு போடுறோமா? minus sin omega t போடுறோம். அப்ப ஆக்சலரேஷன் equal to a omega ஸ்கொயர் minus sin theta எப்படி எழுதலாம்? sin 180 plus theta minus sin theta. அப்போ sin omega t plus pi by pi. ஏன்னா sin 180 plus theta தான் minus sin theta. அப்போ minus sin theta எப்படி எழுதிட்டேன்? sin 180 plus omega t ன்னு எழுதிட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வெலாசிட்டிக்கு ஃபேஸ் எவ்வளவு இருக்குன்னா omega t plus pi by velocity உடைய phase pi ன்னு எடுத்துங்க. acceleration phase வந்து omega t plus pi. அப்போ acceleration phase omega t plus pi. நமக்கு phase difference தானே கேட்டிருக்காங்க. அப்போ phase difference னா acceleration உடைய phase minus velocity உடைய phase எடுத்துட்டோம்னா acceleration என்ன வருது? omega t plus pi minus velocity க்கு omega t plus pi by 2. கரெக்ட்டா? அப்போ இந்த minus omega t கேன்சல். இங்க pi இருக்கு இல்லீங்களா? சோ pi இங்க மைனஸ், இந்த மைனஸ் உள்ள வந்துச்சுனா minus pi by 2. அப்ப pi ல pi by 2 போறனா என்ன போறோம்? pi by 2.
5/2 1/2 எப்படி எழுதலாம் 0.5 எழுதலாமா 5 போட்டுக்கலாமா அப்ப 0.5 pi is the phase difference between velocity க்கும் acceleration க்கும் simple harmonic motion phase difference வந்து 5/2 90 degree அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Next question. A particle executing simple harmonic motion of amplitude 5 cm has maximum speed of 31.4 cm per second. The frequency of its oscillation is dash னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ நமக்கு என்ன velocity என்ன ஃபார்முலா தெரியும் velocity equal to a omega cos omega t. இதே இந்த velocity மேக்ஸிமமா இருக்கணும்னா இந்த cos omega t 1 ன்னு இருக்கும். அப்படினா மேக்ஸிமம் velocity என்ன ஃபார்முலா a omega போட்டுக்கலாம். இப்போ மேக்ஸிமம் velocity எவ்வளவு சொல்லிருக்காங்க 31.4. அப்போ 31.4 னு போட்டுட்டு that is equal to a amplitude எவ்வளவு சொல்லிருக்காங்க 5 cm. 5 cm. இங்க velocity centimeter per second இருக்கு இங்க amplitude centimeter இருக்கு அப்ப centimeter கேன்சல் ஆயிடும் into omega போடணும் omega என்ன போடலாம் 2 pi into f 2 pi f னு போடுங்க ஏன்னா omega equal to 2 pi by t ன்னு தெரியும் உங்களுக்கு 1/t என்றது என்னது frequency so 2 pi f னு போடுங்க இப்போ இந்த 31.4 is equal to இந்த 5 into 2 into இந்த pi இருக்கு இல்லையா pi எவ்வளவு 3.14 னு அப்ராக்ஸிமேட்டா இருக்குங்க into frequency இப்போ இந்த 3.14 இந்த 31.4 கேன்சல் பண்ணா 10 இந்த 5 into 2 10 தானே இந்த 10 ம் 10 ம் கேன்சல் பண்ணலாம் சோ தட் frequency equal என்ன வருது 1 hertz சோ அப்ப அந்த frequency எவ்வளவு வந்திருக்கு நமக்கு 1 hertz அப்படினு வந்திருக்குப்பா ஓகேங்களா நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாமா ஓகே நெக்ஸ்ட் क्वेश्चन போயிரலாம் பாருங்க which one of the following statements is true for the speed v and the acceleration a of a particle executing simple harmonic motion அப்படினு சொல்லியிருக்காங்க அப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க பாருங்க இப்போ சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் எடுத்துக்கிட்டோம்னா இது மீன் பொசிஷன் இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் கரெக்ட்டுங்களா அப்படி எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் மீன் பொசிஷன்ல வெலாசிட்டி மேக்ஸிமம் ஆக்சலரேஷன் 0 எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல வெலாசிட்டி 0 ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கரெக்ட்டுங்களா அப்படி தெரிஞ்சிருச்சு இல்லையா சோ அப்படி தெரிஞ்சா இப்ப எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம் சொல்லுங்க 23rd v வந்து மேக்ஸிமமா இருந்தா ஆக்சலரேஷன் 0 அப்படின்னு வரும் அப்படின்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் ஆப்ஷன் டி மட்டும் தான் இருக்கு மத்ததெல்லாம் கிடையாது ஓகேவா வெலாசிட்டி மேக்ஸிமம் இருந்தா ஆக்சலரேஷன் 0 இருக்கும் வெலாசிட்டி 0 இருந்தா ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன் தான் 5/2 போன क्वेश्चनல பார்த்தோம் இல்லையா 90 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் அதனால இந்த இது டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க A particle starts with a simple harmonic motion from the mean position as shown in the figure. Its amplitude is a and its time period is t. Time period is t. At one time, its speed is half that of the maximum speed. What is the displacement? At one time, its speed is half that of the maximum speed. What is the displacement? Okay. Sure. இப்போ ஸ்பீட் வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து உங்களுக்கு தெரியும் ஒமேகா ஏ அப்படின்னு தெரியும் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல நமக்கு ஸ்பீட் வந்து half of the maximum இருக்கு ஒமேகா ஏ பை 2 இருக்கு அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவுன்னு கேக்குறாங்க இப்போ வெலாசிட்டி ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த வெலாசிட்டி வந்து ஒமேகா ஏ பை 2 போடலாம் ஒமேகா ஏ பை 2 போட்டோம்னா தட் இஸ் ஈக்குவல் டு ஒமேகா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கிடைக்குது சரிங்களா இப்போ இந்த ஒமேகா கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா a by 2 இருக்கு அப்ப ஸ்கொயர் பண்ணிருங்க ஸ்கொயர் பண்ணா a ஸ்கொயர் by 4 ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் x ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க a ஸ்கொயர் by 4 ரைட் சைடு கொண்டு போயிருங்க அப்ப a ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் by 4 இப்போ இந்த a ஸ்கொயர்ல a ஸ்கொயர் by 4 கழிச்சா என்ன வருது 3a ஸ்கொயர் by 4 கரெக்ட்டா அப்ப x ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வருது 3a ஸ்கொயர் by 4 வருது அப்ப x ஈக்குவல் என்ன வரும் ரூட் எடுத்துட்டா பிளஸ் ஆர் மைனஸ் √3a by 2 னு வந்துரும் அதாவது இந்த மீன் பொசிஷன் இது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் எடுத்தா ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து பிளஸ் சைடு வரலாம் இல்ல மைனஸ் சைடும் வந்திருக்கும் அப்போ வந்து என்ன வந்திருக்கணும் √3a by 2 னு வந்திருக்கும் √3a by 2 ஒரே ஒரு ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஓகேவா நெக்ஸ்ட் क्वेश्चन போலாமா ஓகே பாருங்க if a simple harmonic oscillator has got a displacement of 0.02 meter and acceleration equal to 2 meter per second square at any time the angular frequency of the oscillator is equal to dash னு கேட்டிருக்காங்க சரி இப்போ என்ன பண்ணலாம்னா
இப்போ ஆக்சலரேஷன் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இருக்கும்போது இருக்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் 0.02 மீட்டர்ல இருக்கு. அப்ப ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க क्वेश्चन. நமக்கு ஆக்சலரேஷனுக்கு என்ன ஃபார்முலா? ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் a = ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ். ஒரு மைனஸ் இருக்கும், நம்ம நியூமெரிக்கல் வேல்யூ தான் பார்க்க போறோம். அதனால இது சைன் ஆப்போசிட் டு எக்ஸ் னு வரதுனால மைனஸ் விட்டுருவோம். ஆக்சலரேஷன் 2 போடலாம், ஒமேகா ஸ்கொயர் போட்டுக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் 0.02 கொடுத்துருக்காங்க. அப்ப 2/100 போட்டுங்க, 0.02. இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்போ ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் என்ன வருது? 100 னு வந்திருக்கா. இங்க ரூட் எடுத்துக்கணும். ஒமேகா = 10 பிளஸ் ஆர் மைனஸ் 10 போடாதீங்க. ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆல்வேஸ் பாசிட்டிவ். யூனிட் ஆஃப் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி வந்து ரேடியன் பர் செகண்ட். சோ 10 ரேடியன் பர் செகண்ட் is the correct answer. அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேப்பா, எந்த ஆப்ஷன் கரெக்ட்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A body is executing simple harmonic motion when the displacements from the mean position is 4 cm and 5 cm. The corresponding velocities of the body in is 10 cm per second, 8 cm per second. Then the time period of the body is dash. அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். எப்படின்னா இது மீன் பொசிஷன்ல இருந்து பாயிண்ட் P1 பாயிண்ட் P2 னு பார்த்துட்டு இந்த P1 வந்து x1 டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு, P2 வந்து x2 டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கு. x1 டிஸ்பிளேஸ்மென்ட் இருக்கும்போது வெலாசிட்டி v1, x2 டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கும்போது வெலாசிட்டி v2 னு டைம் பீரியடுக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்து இந்த நம்ம இந்த இதுலயே வந்து 16th சம்ல பார்த்தோம். ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இது 4ன்றது x1 வெச்சீங்க, 5ன்றது x2 னு வெச்சீங்க. x1 டிஸ்பிளேஸ்மென்ட் வரும்போது வெலாசிட்டி 10 cm per second, x2 டிஸ்பிளேஸ்மென்ட் வரும்போது வெலாசிட்டி 8 மீட்டர் per second. இது டைம் பீரியடுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம் ஞாபகம் இருக்குங்களா? டைம் பீரியட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இந்த ஃபார்முலாவை x2 ஸ்கொயர் மைனஸ் x1 ஸ்கொயர் டிவைடட் பை v1 ஸ்கொயர் மைனஸ் v2 ஸ்கொயர். இந்த ஃபார்முலா பார்த்தோம்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? சரி, அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம். சோ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. x2 எவ்வளவு? x2 வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் x1 வந்து எவ்வளவுப்பா? 4 ஸ்கொயர். சப்ஸ்டிட் பண்ணிருங்க. டிவைடட் பை v1 ஸ்கொயர், v1 எவ்வளவு? 10 ஸ்கொயர் மைனஸ் v2 எவ்வளவுப்பா? 8 ஸ்கொயர். ஓகேங்களா? சோ இத சிம்பிளை பண்ணுங்க. 5 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் எவ்வளவு? 25 மைனஸ் 16 டிவைட் பை 10 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் எவ்வளவு? 100 மைனஸ் 64. இப்போ ரூட் எடுத்தா மேல வந்து 9 வரும், கீழ வந்து 36 வரும். கரெக்ட்டுங்களா? இது 2π னு ஒண்ணு இங்க இருக்குப்பா, அது மறந்துட்டு பாருங்க. 2π னு ஒண்ணு ஃபார்முலால வந்து நம்ம 16th क्वेश्चनல பார்த்தோம். சரிங்களா? அது 2π னு இருக்கு. இப்போ ரூட் எடுத்தா 2π * 3 என்ன போட்டுக்கலாம்? 6 னு போட்டுக்கலாம். அப்படி தான வந்திருக்கு. 36 ரூட் எடுத்தா 6 னு வரும். இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க. இந்த 26க்கு என்ன ஆன்சர் வருது? இந்த 3 * 2 6, இந்த 6 கேன்சல். சோ π மட்டும் இருக்கு. சோ தட் ஆன்சர் வந்து π செகண்ட். அப்ப டைம் பீரியட் எவ்வளவு வந்திருக்கு? π செகண்ட் இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருங்க. Which one of the following equations of motion represents a simple harmonic motion அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்னா எப்படி இருக்கணும்? இப்போ இது மெயின் பொசிஷன் x = 0ல இருந்துச்சுன்னா ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட்க்கு பார்ட்டிகிள் வரும்போது இது x இப்படி இருக்கும், ஃபோர்ஸ் ஆப்போசிட்டா இருக்கும், f = -kx னு எடுத்துக்கணும். ஒருவேளை மெயின் பொசிஷனே வந்து இது ஆரிஜின் x = 0 எங்க வச்சீங்க, ஆனா மெயின் பொசிஷன் இங்க இருக்குன்னு எடுத்துக்கங்க. இது x = a ன்னு சும்மா எடுத்துக்கணும்னா அப்ப பார்ட்டிகிள் இங்க இருக்கும்போது இந்த பொசிஷன் எவ்வளவு வரும்? இந்த பொசிஷன் வெக்டார் வந்து x + a ன்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன போடணும் நம்ம? -k × x + a ன்னு அப்படி எடுத்துக்கலாம். a என்றது இந்த மெயின் பொசிஷனுடைய கோஆர்டினேட் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கீங்க இந்த क्वेश्चनல சொன்ன மாதிரி. அப்போ இது ஃபோர்ஸ்க்கு ஃபார்முலா. ஃபோர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா. ஆக்ஸலரேஷன் என்ன பண்ணனும்? இது ஃபோர்ஸ் பிளேஸ்ல நம்ம ஃபோர்ஸ் பிளேஸ்க்கு மாஸ் * ஆக்ஸலரேஷன் போட்டோம்னா ஃபோர்ஸ் பிளேஸ்ல மாஸ் இங்க டினாமினேட்டர் வந்துச்சுனா மைனஸ் சம் கான்ஸ்டன்ட். ஏன்னா இது k டாஷ் னு வெச்சீங்க. ஏன்னா क्वेश्चनல கொடுத்த மாதிரியே கொடுத்துருவாங்க. k டாஷ் பை m * x + a அந்த மாதிரி கொண்டு வந்துடலாமா? இந்த k dash by m தான் ஒரு கான்ஸ்டன்ட் k ன்னு எடுத்துங்க. அப்ப a = -k × x + a மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கீங்க. அப்படினா இங்க k ன்னு சொன்னது வந்து இது ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும்ப்பா. சோ அப்போ இந்த क्वेश्चन புரியுதா உங்களுக்கு? சோ அப்போ வந்து இந்த ஆப்ஷன் a ன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதாவது ஆக்ஸலரேஷன் is directly proportional to -ω² x அந்த ஃபார்முலா வரணும். ஆக்ஸலரேஷன் = -ω² x ஃபார்முலால வரணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்படினா இந்த x ன்றது மீன் பொசிஷன்ல இருந்து கிடையாது. distance of mean from mean position கிடையாது. சரிங்களா? அப்படி ஒருவேளை x வந்து distance from mean position இருந்தா எந்த ஆப்ஷனும் கரெக்ட் கிடையாதுன்னு அர்த்தம். அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களாப்பா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle executes simple harmonic motion along x axis. The force acting on it is given by. இப்போ ஒரு பார்ட்டிகிள் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருக்கு. ஒரு பார்ட்டிகிள் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்? நம்ம ஃபோர்ஸ் ப்ரொபோர்ஷனல் டு -x ன்னு போடணும். இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிமூவ் பண்றது ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்துக்கணும். சோ அந்த மாதிரி ஃபோர்ஸ் வேரிஸ் லீனியர்லி வித் x இருக்கிறது அண்ட் ஆப்போசிட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 மட்டும் தான் இருக்கு.
கரெக்ட்டுங்களா? அதனால ஆப்ஷன் 4 எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க x பவர் 1 இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. இந்த a into k நம்ம கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ அதனால இந்த क्वेश्चनக்கு வந்து ஃபோர்ஸ், அதாவது பார்ட்டிகல் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனா இருக்குன்னா ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மைனஸ் x பவர் 1 ன்னு இருக்கணும். அப்போ கான்ஸ்டன்ட், ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் எதனா இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கப்பா. அப்ப வந்து இந்த 4th ஆப்ஷன் கரெக்ட்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन போலாம் பாருப்பா. A particle of mass m is released from rest and follows a parabolic path as shown, assuming that the displacement of the mass from the origin is small. Which graph correctly depicts the position of the particle as a function of time அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இது என்னது, பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிதானே சொல்லியிருக்காங்க. பார்ட்டிகல் ரிலீஸ் from rest and follows a parabolic path as shown, assuming that displacement from the origin கொடுத்திருக்காங்க. இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி கிராஃப். பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு டிஸ்பிளேஸ்மென்ட்டுக்கும் கிராஃப் கொடுத்திருக்காங்க. இப்போ வந்து கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு வந்து F is equal to minus du by dx அப்படின்னு இருக்குமா, மைனஸ் du by dx ன்னு இருக்கு. இப்படின்னு நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்க்கு. இது வந்து பாராபோலிக் கர்வா இருக்குனால பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு kx ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கணும். பாசஸ் த்ரூ ஆரிஜின் வரதுனால பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எப்படி இருக்கணும், வேரிஸ் வித் ஸ்கொயர் ஆஃப், அதான் y equal to kx ஸ்கொயர் அப்படின்னு வந்துருக்கும் பாராபோலாக்கு. இது ஓபன் அப் போடுக்கு இந்த மாதிரி வரும். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நம்ம பொட்டன்ஷியல் சப்ஸ்டிட் பண்ணி f equal to minus d by dx of kx ஸ்கொயர் அப்படின்னு போட்டீங்கன்னா இதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வந்துரும் உங்களுக்கு, x k கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்து மைனஸ் போட்டு இந்த x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், 2x ன்னு வந்துரும். இது ஒரு கான்ஸ்டன்ட் போட்டுக்கலாம். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு சம் மைனஸ் k dash into x இந்த ஃபார்முக்கு வந்துருச்சா. அப்போ ஃபோர்ஸ் வந்து மைனஸ் k dash into x அப்படினா இது சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தானே. ஃபோர்ஸ் linearly varies with displacement அப்படினா சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். அப்ப சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன் தான் டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவேஷன் வரும், x is equal to a sin omega t தான வந்திருக்கும். டிஸ்பிளேஸ்மென்ட்க்கு என்ன வரும், a sin omega t வரும். அப்படினா டிஸ்பிளேஸ்மென்ட் தான் பொசிஷன், நீங்க சொன்னது பொசிஷன் சொல்லிருக்காங்க. அப்ப பொசிஷனுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரைஞ்சா எந்த கிராஃப் வரணும், சைன் கிராஃப் வரணும். அப்ப டிஸ்பிளேஸ்மென்ட் ஈக்குவல் டு a sin omega t வரணும். இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஃப் வந்து இது காஸ் கிராஃப், இது காஸ் கிராஃப். ஏன்னா டைம் t equal to 0, 0 ஆங்கிள்ல மேக்ஸிமம் இருக்கு. இந்த ஃபோர்த் கிராஃப் பாருங்க 0 ஆங்கிள்ல 0 இருக்கு, sin 0 0 தெரியுங்களா. அதனால இந்த ஃபோர்த் கிராஃப் தான் சைன் கிராஃப் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ தட் ஆன்சர் என்னப்பா கரெக்ட், 29க்கு வந்து நம்ம எந்த ஆப்ஷன் எடுத்துக்கலாம், இந்த ஃபோர்த் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம்ப்பா. ஏன்னா வந்து இந்த இப்போ இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது வந்து v என்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான சொல்லியிருக்காங்க. பார்ட்டிகல் ஆஃப் மாஸ் m released from rest and following a parabolic path, assuming that displacement of the mass from the origin is small, which graph correctly depicts the position of the particle as a function of time சொல்லியிருக்காங்க. சோ ஓகே, இது வந்து அப்படின்னா இந்த நமக்கு சைன் கர்வ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பேர்ல பாருங்க. The particle executes simple harmonic motion as a kinetic energy k naught cos square omega t. The maximum values of the potential energy and the total energy are respectively னு கேட்டிருக்காங்க. பாருங்க, போன क्वेश्चन டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் தான சொல்லிருக்காங்க, கரெக்ட்டா தான எழுதி இருக்கும். ஓகே, ஏன்னா புக்ல இதுக்கு ஆப்ஷன் A ன்னு சொல்லிருக்காங்க. ஆனா நமக்கு x = a sin omega t வரணும்னா இந்த கர்வ் தான் வரும். ஓகே, இப்போ இந்த क्वेश्चनல வந்து பாருங்க, a particle executing simple harmonic motion as a kinetic energy k naught square cos square omega t. maximum area potential energy and total energy கேட்டிருக்காங்க. சரிப்பா, இப்போ கைனடிக் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா k naught cos square omega t சொல்லிருக்காங்களா. இப்போ இந்த cos square omega t 1 ன்னு போட்டா maximum area cos square omega t 1 தானே. அப்ப இது 1 ன்னு போட்டா கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம் வந்துருமா. அப்ப மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி வந்து k naught ன்னு வெச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி போடலாமா. இப்போ கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமமா இருந்தா அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஆயிரும், 0 ஆயிருமா. அப்போ மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி தான் டோட்டல் எனர்ஜி எடுத்துக்கலாம். இந்த மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி தான் k naught. அப்போ டோட்டல் எனர்ஜி வந்து k naught ன்னு வெச்சுக்கலாம். இப்போ இதே டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி போட்டீங்கன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமமா இருந்தா கைனடிக் எனர்ஜி 0 ஆயிரும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் டு maximum potential energy is equal to total energy E ன்னு எடுத்துக்கலாம். total energy தான் வந்து என்னது k naught ன்னு வந்திருக்கு. அப்படினா maximum potential energy k naught தான், maximum total energy k naught தான், kinetic energy k naught அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ அப்ப இந்த ஆன்சர் கரெக்ட்.
ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The potential energy of a simple harmonic oscillator when the particle is halfway to its end point is dash அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெனரலா டோட்டல் எனர்ஜி ஆஃப் தி பார்ட்டிகல் வந்து ஈன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. டோட்டல் எனர்ஜி வந்து ஈன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இந்த ஈ தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சுக்கலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் a simple harmonic oscillator when half of the distance கேக்குறாங்க. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா நம்ம half k x square இந்த ஃபார்முலா பொட்டன்ஷியல் எனர்ஜி தெரியும். இப்போ மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலா half k a ஸ்கொயர். டிஸ்பிளேஸ்மென்ட் வந்து ஆம்ப்ளிட்யூட் கொடுக்குது மேக்ஸிமம். இதுதான் வந்து என்னது ஈன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் எவ்வளவு இருக்குன்னு சொன்னாங்க half way its end point சொல்லிருக்காங்க. அப்ப x = a/2 போட்டுக்கணும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி ஈக்குவல் என்ன வரும் half * k * a/2 ஹோல் ஸ்கொயர் போட்டா a²/4 வருமா? இந்த half k a² தான் என்னது டோட்டல் எனர்ஜி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படின்னா p = energy/4. அப்படின்னா half of the maximum displacement இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து E/4 இருக்கும். அப்படின்னா கைனடிக் எனர்ஜி அந்த பாயிண்ட் எவ்வளவு இருக்கும் 3/4 இருக்கும். ஏன்னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி ஆட் பண்ணா E ன்னு வந்திருக்கும். ஆனா நம்ம பொட்டன்ஷியல் எனர்ஜி கேட்டாங்க, அதனால E/4 ன்னு போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle of mass m oscillates with a simple harmonic motion between points x1 and x2, the equilibrium position being O. Its potential energy is plotted. It will be as given below in the graph அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தோம் half k x² சொல்லியிருந்தோம். கரெக்ட்டுங்களா? half k x². x 0 இருந்தா this பொட்டன்ஷியல் எனர்ஜி 0 வரணும். x மேக்ஸிமம் இருந்தா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம் இருக்கணும். x 0 னா பொட்டன்ஷியல் 0. அடுத்து பொட்டன்ஷியல் எனர்ஜி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் x² இருக்கு. அப்ப பாராபோலா. அப்ப பாராபோலாவா இருக்கணும். x = 0 வரும்போது பொட்டன்ஷியல் 0 இருக்கணும். அப்படினா ஒரே ஒரு கிராஃப் மட்டும் தான் இருக்கு. கிராஃப் A கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க. Displacement between maximum potential energy position and maximum kinetic energy position for a particle executing simple harmonic motion is dash ன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஈஸியா தெரியும் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மீன் பொசிஷன்ல இருக்கும். மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி மீன் பொசிஷன்ல இருக்கும். மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல இருக்கும். இந்த எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல தான் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி. கரெக்ட்டுங்களா? மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி மைனஸ் ஏவா இருந்தாலும் பிளஸ் ஏவா இருந்தாலும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம half k a² தான போடுறோம். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி half k a² போடுறதுனால நெகட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட்டா இருந்தாலும் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மென்ட் இருந்தாலும் பாசிட்டிவ் தான். அப்போ மீன் பொசிஷன்ல கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம், எக்ஸ்ட்ரீம் பிளேஸ்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி மேக்ஸிமம். அப்படின்னா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட் இந்த பக்கம் மைனஸ் ஆம்ப்ளிட்யூட், இந்த பக்கம் பிளஸ் ஆம்ப்ளிட்யூட். சோ தட் அப்ப என்ன வரணும்னு சொல்லுங்க பிளஸ் ஆர் மைனஸ் a. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப 33 க்கு எந்த ஆப்ஷன் வரும் கரெக்டான ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். 33 க்கு ஆப்ஷன் C கரெக்ட். ஓகேங்களா? பிளஸ் ஆர் மைனஸ் மீன் மேக்ஸிமம் கைனடிக் எனர்ஜி இருக்குது மீன் பொசிஷன், மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தி டோட்டல் எனர்ஜி ஆஃப் a particle performing simple harmonic motion depends on அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப டோட்டல் எனர்ஜி டிபெண்ட்ஸ் ஆன் என்ன வரும்னு சொல்லுங்க. டோட்டல் எனர்ஜின்றது நம்ம மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னது half k a². k என்றது இந்த ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், a என்றது மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மென்ட் ஆம்ப்ளிட்யூட். அப்போ k வும் a வும் டிபெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா? சோ தட் இந்த ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த क्वेश्चन பாருங்க. A linear harmonic oscillator of force constant 2 × 10⁶ Newton per meter and displacement 0.01 meter has a total mechanical energy of 160 joule அப்படின்னு சொல்லி இப்ப கேட்டிருக்காங்க. இப்ப இது என்ன பண்ணலாம் பாருங்க. நமக்கு என்ன வேணும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும். அப்படிதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு என்ன பண்ணலாம் half k x² போடுங்க. சோ half * k எவ்வளவு? 2 × 10⁶. அப்ப 2 × 10⁶ ன்னு போட்டுட்டு into x². x வந்து என்னது 0.01. அப்போ 1/100 ன்னு போட்டுட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாமா? இது வந்து 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர். அப்ப 2 கேன்சல் ஆயிடுச்சா? 10⁻6 இங்க இருக்கு. இது 10⁻⁻² ஹோல் ஸ்கொயர் வந்து 10⁻⁻4 வந்துருமா? 10⁻6 10⁻⁻4 பண்ணா என்ன போறது? 10⁻2. சோ 100 யூனிட் வந்து ஜூல். அப்ப வந்து 100 ஜூல். ஆன்சர் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ல இருக்கும்போது 100 ஜூல் இருக்கு. மெக்கானிக்கல் எனர்ஜி 160. அப்படின்னா டோட்டல் எனர்ஜி வந்து 160 ன்னு வெச்சுக்கீங்க. டோட்டல் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி தட் இஸ் 160 போட்டுனா இந்த டிஸ்பிளேஸ்மென்ட்ல பொட்டன்ஷியல் எனர்ஜி 100 ஜூல் இருக்கு பிளஸ் கைனடிக் எனர்ஜி கூட டோட்டல் எனர்ஜி 160 போட்டா
அப்ப அந்த பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜி 60 ஜூலா இருந்திருக்கும். ஆனா அந்த கொஸ்டின் அது கேட்கல, பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் கேட்டிருக்காங்க. ஸோ தட் ஆப்ஷன் சி கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா.